அனைவருக்கும் வணக்கம். இது டிவிகே தோழா தோழிஸ் நண்பர் நம்பிகளுக்கான ஒரு பதிவு. இப்போ டிவிகே தொடங்குனது எதுக்கு அப்படின்னா, நாங்கள் நினைக்கிறது, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, இல்லை விஜய் என்ன நினைக்கிறாரு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன நினச்சோம் அப்படின்னா, திமுக அதிமுக சரியில்லை. அவங்க ஊழல் பண்ணுறாங்க, வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. பணக்காரர்கள் மட்டுமே அந்த கட்சியில் இருக்க முடியும். அவங்க மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். ஒரு ஏழைகளுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. நம்மளோட வரியை பெற்றுக்கொண்டு அவங்க அதில் ஊழல் பண்ணி நமக்கு சரியான திட்டங்களை கொடுக்கறதில்ல. அதனால் டிவிக்கே விஜய் நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. இத்தனை நாள் என்னை வாழ வச்சிங்க, இனிமேல் நான் உங்களுக்காக என் சதையை செருப்பாக தச்சு கொடுப்பேன் அப்படின்லாம் டைலாக் விட்டார். ஸோ அதெல்லாம் நம்பி நாமளும் சரி எதுக்காக தான் வராரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ நீங்களே அவர் செய்கிறாரோ இல்லையோ, அவர் மைண்டு அப்படி தான் இருக்குது. எப்படின்னா, ஒரு காங்கிரஸ் கூட கூட்டணி போயிடணும், ஒரு அதிமுகவோட கூட்டணி போகணும். ஏற்கனவே இங்கே நீங்கள் யாரெல்லாம் வேணாம், யாரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்களோ அவங்களையும் உங்கள் கூட சேர்த்துக்கிட்டு அந்த கட்சியில் ஏற்கனவே ஊழல் பண்ணவங்க, அதே அமைச்சர்கள், அதே எம்எல்ஏக்கள் வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க. அப்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதை நீங்கள் உங்கள் தொண்டர்களும் ஆதரிக்கிறீங்க. இதே நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதேமாரி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அண்ணன் அதுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் அப்படின்னா, நாம் ஒரு மாற்று சக்தி அப்படின்னா, ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா அவங்க செய்யாததை நம்ம செய்யணும். அதுதான் ஒரு மாற்றம். அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்க பணக்காரங்களை பார்த்து சீட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட காசுக்குதோ அவங்கள தான் சீட் கொடுப்பாங்க. அதேமாரி எந்த ஜாதி மெஜாரிட்டியாக இருக்கோ அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. மெஜாரிட்டி இல்லாத கேஸ்ட்டுக்கு சிறுபான்மை இருக்கிற கேஸ்ட்டு, சிறுபான்மை சொல்லக்கூடாது, அதாவது குறைந்த அடர்த்தி இருக்கக்கூடிய சாதிகளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை நாம் மாற்றணும். ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எங்கள் மாவட்டத்துலேயே எப்போவுமே எங்கள் தொகுதியில் வன்னியருக்கு மட்டும்தான் சீட் கொடுப்பாங்க. அதேமாதிரி கிருஷ்ணகிரி, அதாவது எங்கள் தொகுதி வேப்பனப்பள்ளி தொகுதி, கிருஷ்ணகிரி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்கு வேலை கவுண்டர் தான் சீட்டு கொடுப்பாங்க. இது அதிமுக திமுக எப்போவுமே காலங்காலமாக தொன்று தொட்டு செய்கிறது. இது மாற்றி இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. சப்போஸ் அவங்க கட்சி தலைவர்களே ஏதாவது நிற்கிற மாதிரி இருந்தால், சப்போஸ் ஜெயலலிதா அம்மா நிற்கிறாங்க, இல்லை அவங்க திமுகலேருந்து ஒரு தலைவர் நிற்கிறாருன்னா மட்டும் அது ஒரு விதிவிலக்காக இருக்கும். தவிர மற்ற நார்மலாக அந்த தொகுதி மக்கள் நிற்கும்போது அந்த சாதிகளுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் மீதி உள்ள சாதிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதி கூட இங்கே பெரும்பான்மையாக இருக்குது. அதே மாதிரி வக்காளிக்கார் ஒரு சாதி பெரும்பான்மை இருக்குது. ரெண்டுமே கன்னடம் பேசக்கூடிய மக்கள் தான். ஓகே, அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கவே இல்லை. இன்னும் சில பல சாதிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு பஞ்சாயத்தே இருக்குன்னா கூட அந்த பஞ்சாயத்தில் ஒரு 5 ஜாதி 6 சாதிகள் இருக்குது அப்படின்னா எல்லா சாதிக்காரர்களும் ஒரு முறை ஒரு தலைவராகணும். ஒரு சாதி மட்டுமே திரும்ப 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 தலைவர் ஆகிறது என்பது அது எப்படி சரியாக இருக்கும்? அதே மாதிரி தான் எம்எல்ஏவும் எல்லா சாதிக்காரர்களும் ஒரு தொகுதினா நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய கட்சி தானே. உங்கள் கட்சியில் எல்லாருமே வாக்கு செலுத்துவாங்களா? அப்போ எதுக்கு மெஜாரிட்டி சாதிகளை மட்டுமே பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நாம் வைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. அவங்க 1000 2000னா நீங்களும் 2500ன்றீங்க. அதே இலவசங்கள் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் நீங்களும் அந்த இலவசங்களை அவர் எதிர்க்கலை. அவர் மனநிலை அப்படி தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்ல, இலவசங்கள் சொல்ல சலுகைகள் அப்படின்றாரு. சலுகைகள் என்னென்னா, இலவசம்னு என்ன? சலுகைனாலே என்ன? ஃபஸ்ட்டு முதல்ல சலுகைனாலே நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு துணையாக ஒரு பொருள் சலுகையாக கொடுக்குறது, அதுதான் சலுகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. எல்லாமே மக்கள் பணத்துலேருந்து மட்டும்தான் செய்கிறீங்க. இதுக்கு நீ எந்த பேர் மாற்றி மாற்றி வச்சாலுமே அது எல்லாமே ஒன்று தான். சலுகைனாலும் சரி, உரிமை தொகைன்னு வச்சாலும் சரி, இலவசம்னாலும் சரி, ஊக்கத்தொகைன்னு வச்சாலும், எப்படி வச்சாலுமே எல்லாமே அது நம்ம பணம் தான். ஓகேவா? அது திரும்ப திரும்ப அதே தான். நீ பேர் மட்டும் மாற்றிக்கலாம். குடிகாரன்றதை மதுப்பிரியர்னு மாற்றலாம். ஓகேவா? கிட்னி திருட்டுன்றதை கிட்னி திருட்டுன்றதை வேறு மாதிரி அது உங்கள் பேர் மட்டும் மாற்றலாம். ஆனாலும் அங்கே அந்த செயல் அதே தானே. அதனால் அதிமுக திமுக மாற்றாக இருக்கிறோம் அப்படின்னா அது அவங்க என்னென்னலாம் தவறுகள் செய்கிறார்களோ அதை நாம் சுட்டி காட்டணும். அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. அதுக்கு மாற்றாக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றத சொல்லணும். அதுதான் ஒரு உண்மையான மாற்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை விட ஒருபடி மேலேயே நான் செய்வேன்.
ஒரு அதிமுக, திமுகல ஒரு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆடம்பரமான ஒரு இது பண்ணுறீங்க. இன்னொன்று இந்த தாவேக்கால் இந்த சீட்டு கீட்டு இதெல்லாம் கொடுத்து சப்போஸ் ஒரு எம்எல்ஏ தான் ஆயிட்டானா அவங்களெல்லாம் எப்படி சொல்கிறது, விஜய் கூட பார்த்துடலாம், அவங்கள பார்க்க முடியாது, அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க அவங்கெல்லாம். ஓகேவா? இவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிமுக, திமுக எவ்வளோ பரவாயில்ல. அதான் அந்த பேயை கம்பேர் பண்ணும்போது இந்த பிசாஸ் எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி வந்துடும் போல் அது போக போக. எனக்கு அவருக்கான பதிவு தான். அதே மாதிரி அவங்களே கலாச்சிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா, இப்போ நாம் தமிழர் ஒரு சரியான ஒரு அரசியல் எடுத்துக்கிது அவங்களுக்கே தெரியும். ஆனால் நாம் தமிழர் கூட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க வருத்தமே படல. ஓகேவா? மாறா காங்கிரஸ் கூட கூட்டணி போக முடியல, அதிமுக கூட கூட்டணி போக முடியல, பிஜேபி கூட போக முடியலன்னு வருத்தப்படுறாங்க அவங்க தொண்டர்கள். அதை ரீல்ஸாவெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி எடுத்து போடுறாங்க? அவங்க விஜய் அவங்களே கலாய்க்கிறாங்க. எப்படி கலாய்க்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போயிடுச்சு, அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிடுச்சு, அண்ணா நீங்கள் வந்து திரிஷா கூட கூட்டணி போயிட்டீங்க அப்படின்னு அவங்களே கலாய்க்கிறாங்க. இது என்ன ஒரு மனநிலைன்னு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து நம்ம கூட்டணிலாம் ஒன்றும் மேலே அவங்களாம் ஊழல் செய்கிறாங்க, அவங்க தவறான வழியாக போகிறாங்க, நம்ம கூட்டணி நம்ம தனிச்சே நிற்போம், தனிச்சே வெல்வோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சரியாக இருக்கும். இல்லை நம்மளை மாதிரியே ஒரு தூய்மையான சக்திகள், நாம் தமிழர் மாதிரி சக்திகள், சின்ன சின்ன கட்சிகளை நமக்கு சேர்த்து நான் வெல்வோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் யார் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் வரீங்களோ அவங்க வந்து கூட கூட்டணிக்கு வரல, நீங்களே வருத்தப்படுறீங்க. அப்போது உங்களுக்கு என்ன, எப்படியோ ஒன்று ஜெயிச்சிடணும், அவ்வளோதான். நம்ம நல்லது பண்ணுறோமா இல்லையா, நமக்கு என்ன கொள்கை கோட்பாடு எதுவுமே தேவையில்ல, மொத்தம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஒரு கட்சி தொடங்குறனாலே முதல்ல வந்து ஒரு கொள்கைக்காக தான் தொடங்குங்க. கட்சி தொடங்கிட்டோன்றதுக்காக கொள்கை உருவாக்கக்கூடாது, நாமளாக உருவாக்கக்கூடாது கொள்கையெல்லாம். ஒரு கொள்கை மனதில் வரணும், அந்த கொள்கைக்காக தான் கட்சி உருவாகணும். ஓகேங்களா? இப்போ அது திராவிட கழகம்னா அந்த திராவிட கழகம் உருவாகும் போது கட்சியாக உருவாகலை, ஒரு கழகமாக தான் உருவாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஆரிய எதிர்ப்பு, பெண் விடுதலை, அது அனைத்து சாதிகளும் சமத்துவம், இதெல்லாம் ஒரு கருத்தாக வச்சு அது ஒரு இயக்கமாக தொடங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு அதிலிருந்து பிரிஞ்சு வந்து திமுகன்னு கட்சியாக ஸ்டார்ட் பண்ணி அது வாக்கு அரசியலுக்கு வராங்க. ஸோ முதல்ல கொள்கை தான், எல்லாத்துக்குமே கொள்கை தான் முதல்ல. அதே மாதிரி மற்ற இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலை, அவங்களுக்கான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு ஒரு கொள்கை, அதுக்காக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதேமாரி பாமக அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களும் ஒரு மிகவும் பின்தங்கிய மக்கள், அது சாதிய கட்சியாக இருந்தாலுமே அப்படின்னு எல்லோரும் சொன்னாலுமே அவங்க எல்லா சாதிக்கும் கட்சின்னு சொல்லலாம். ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு சாதி தான் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கும் ஒரு கட்சி இருக்குது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு, இது அப்படின்ற ஒரு கொள்கை, அதுக்காக தொடங்கினாங்க. ஓகேங்களா? இப்போது அதேமாதிரி நாம் தமிழர் எடுத்துன்னா தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான உரிமைகள், தமிழ் மொழி மீட்பு, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீட்பு, தமிழர் வளங்கள் மீட்பு, காடுகள் மலைகளை பாதுகாப்பு, ஆறு குளங்கள் ஏரிகளை தூர்வார், இந்த மாதிரி ஒரு கொள்கைகள்லாம் வச்சு இயற்கை சார்ந்த ஒரு தமிழ் மீட்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், தமிழர் மரபுகளை இது மாதிரிலாம் போயிட்டு அவங்க ஒரு நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க, இது பண்ணுறாங்க. அதனால் ஒரு கட்சி தொடங்கினாங்க. கட்சி தொடங்கிட்டோம் அப்படின்றதுக்காக யாரோ ஒரு ஆளை சம்மந்தமே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு கொள்கையில் கொஞ்சம் வகுத்து கொடுப்பா, எங்களுக்கு கொஞ்சம் இந்த அறிக்கைகள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு, எல்லாத்துக்குமே கூலி ஆள் தான், காசு கொடுத்து ஆள் போட வேண்டியது. காசு கொடுத்து வேலை செய்கிறது தான் ஆள் போடணும், கட்சி கொள்கையை உருவாக்குறதுக்கே காசு கொடுத்து ஆள் போடுறீங்க, கட்சி கொள்கை அறிக்கைகள் தயார் பண்ணுறதுக்கும் காசு கொடுத்து ஆள் போடுறீங்க. அதேமாதிரி அறிவிப்புகள், இந்த வாக்குறுதிகள் அதுக்கு வந்து வாக்குறுதிகள்லாம் எங்கேருந்து வரணும், வாக்குறுதிக்கு எங்கள் மைண்ட்லேருந்து மனசுலேருந்து வரணும். நான் வந்து இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சி தான் அரசியலுக்கே வந்திருக்கேன், ஸோ இதெல்லாம் பண்ண போகிறேன்னு அது ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லணும். அதுதான் வந்து அரசியல். ஆனால் நான் கட்சி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் வாக்குறுதிகள் நான் பின்னாடி சொல்லுவேன், ஏன்னா தெரியாது, அதனால் யாராவது சொல்லுவாங்க, அதை கேட்டு நான் வந்து ஒப்பிடுப்பேன், இதுதானே. அதேமாதிரி கொள்கை அதே மாதிரி தான், வாக்குறுதிகளும் அதே மாதிரி தான். எது நடைமுறைக்கு ஆகுமா, எது தேவையானதெல்லாம் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வாக்குக்கு எது மக்கள் கவர்ச்சிக்காக மட்டும்தான் பண்ணுவீங்க, அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அந்த கவர்ச்சி அரசியல் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வேணும் நமக்கு, என்ன வேணும் நார்மலாக ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும்,
நல்ல சுத்தமான குடிநீர். ஏன்னா இப்போ எல்லா நோயும் வந்து காற்றுலையும் குடிநீர்லையும் உணவுல தான் பரவுது. உணவு விஷமாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கம் வந்து இந்த அதிகமாக மருந்து பொருட்களை போட்டு உற்பத்தி விவசாயங்களை பண்ணுறத தவிர்த்துட்டு இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கணும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம். சுத்தமான தண்ணீர் கிடைக்க, இலவசமான சுத்தமான தண்ணீர் கிடைக்க நம் வழிவகை செய்வோம். இலவச மருத்துவம், அதாவது தனியார் மருத்துவமனையை விட தரமான மருத்துவம் கொடுப்போம். காற்று மாசுபாடை தடுப்போம். இந்த மாதிரியெல்லாம் கொள்கைகளை கொண்டு வந்து அதே மாதிரி நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் உருவாக்கும். அங்கங்கே அது ரொம்ப தூரமாக போயிட்டு இப்போ ஒசூர்லேருந்து சென்னைக்கு போவாங்க, சென்னையிலேருந்து ஒசூருக்கு வராங்க, கன்னியாகுமரிலேருந்து ஒசூர் வராங்க, ஒசூர்லேருந்து கோயம்புத்தூர் போவாங்க வேலைக்கு. அது மாதிரி இல்லாமல் அந்தந்த ஏரியாவிலே படித்தவர்கள் படிக்காத எல்லாருக்கும் ஒரு அரசு வேலை, ஒரு குறைந்தபட்ச வருமானம், ஒரு படிக்காதவர்களுக்கு ஒரு 20,000 வருமானம் கிடைக்கிற மாதிரி, ஒரு படித்தவங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30,000 40,000 50,000 வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அதுக்குண்டான வேலைகளை கொடுத்தா தண்ணி இப்போ ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. சுத்தமான தண்ணி, மருத்துவம் முழுக்க இலவசம். அதாவது எவ்வளோ உயர்தர சிகிச்சை இருந்தாலுமே அது வரைக்குமே நான் உயர்தர ஒரு மருத்துவமும் கிடச்சிரும். அப்புறம் வந்து சுத்தமான காற்று முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த காற்று மாசுபாடுகளை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணும். அதே மாதிரி நெகிழிகளை ஒழித்தல், இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து இதெல்லாம் பண்ண நம்மளோட செலவுகள் வந்து எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுறோம்? மருத்துவ செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அதுவே சம்பாதிக்கிறதுல பாதி செலவு அங்கேயே போயிடுது. மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அந்த குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாலே 4,000 5,000 காலியாகிடுது. ஸோ மருத்துவ செலவு இல்லையா? அதேமாரி தண்ணி நிறைய இப்போ டவுன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் கொஞ்சம் போர்வெல் தண்ணியே குடிச்சிடுறாங்க, அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. ஆனால் டவுன்லாம் பார்த்திங்கன்னா குடி தண்ணி வாங்கி தான் குடிக்கிறாங்க. இந்த வேலை செய்ய போகிறத நாங்களெல்லாம் தண்ணி வாங்கி தான் குடிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுவும் இலவசமாக கிடச்சிட்டா அதுலேயும் காசு மிச்சமாயிருதா? வேறு என்ன செலவு இருக்க போகுது? மருத்துவம், கல்வியும் உயர்தரமான அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா தனியாருக்கு நிகராக அவங்களுக்கு வேறு என்ன செலவு இருக்க போகுது? ஒரு மாதத்துக்கு 20,000 30,000 வருமானம் கிடைச்சாலுமே அது முழுக்க அப்படியே மீதமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்க கண்ணியமாக வாங்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்குவாங்க. நீங்கள் எதுவும் இலவசமாக வேட்டி சேலை கொடுக்க தேவையில்ல, கரும்பு கொடுக்க தேவையில்ல, வெல்லம் கொடுக்க தேவையில்ல, அரிசி கொடுக்க தேவையில்ல. அவங்களுக்கு தேவை என்னவோ அதை தரமாக அவங்களே தேவையானது தேடி போய் வாங்கிக்குவாங்க. நீங்கள் கொடுத்த அந்த புழுத்து போன அரிசி அவங்க சாப்பிட தேவையில்ல. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பொதுமக்கள் சாப்பிடும். நீங்கள் மட்டும் நல்லா 100 ஏக்கர் 200 ஏக்கர் நல்லா பண்ணைகளை அமைச்சு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவீங்க. பொதுமக்கள் மட்டும் நீங்கள் கொடுக்குற அந்த புழுத்து போன அரிசியை சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டு ஒயின் ஷாப்பில் டெய்லி குடித்து சாகணும். இது வரைக்கும் டிவிகே தலைவர் வந்து, அதாவது விஜய் தொண்டர்களோ யாராவது எங்கேயாவது ஒரு தமிழ் மொழி மீட்பு, தமிழ் மொழி அழியுது அதுக்காக எங்கேயாவது போராட்டம் பண்ணி, எங்கேயாவது பலகைகள் பேர் மாற்றம், ஊர் பேர் மாற்றம், இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு போராட்டங்களோ ஏதாவது ஒரு கேள்விப்பட்டிருக்குமா? எங்கேயாவது பார்த்துருக்குமா? 2.5 வருஷம் ஆச்சு, கிடையவே கிடையாது. கேட்டால் நாங்கள் இப்போ தான் புது சந்திரம் குழந்தை, ஆனால் குழந்தை முதலமைச்சர் இருக்கும். ஆனால் இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தொடக்கத்துலேருந்தே, அதாவது அந்த கட்சி தொடங்கிறதுக்கு முன்பிலிருந்தே செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து அரசியலில் வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி முதலமைச்சர் ஆகணும்னு இது பண்ணல. அவங்களுக்கு வந்து நடக்கணும். என்ன நடக்கணும்? தமிழ் வந்து மீட்கணும். தமிழ் வந்து ஆட்சி மொழியாகணும். அதிகாரத்தில் ஒரு கோயில் ஒரு மந்திரம் ஊதுறது எல்லாமே தமிழாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த உணர்வு இருக்கிறதுனால அவங்க அதை செய்கிறாங்க. அதே மாதிரி எங்கேயாவது தாவேக்கா ஒரு உறுப்பினர்களோ தொண்டர்களோ எங்கேயாவது ஒரு மலையை குடையிறாங்க, ஆத்துமணலை கடத்துறாங்கன்னு எங்கேயாவது போராட்டம் பண்ணி அவங்கள எதிர்த்து, ஆட்சியாளர்களை எதிர்த்து எங்கேயாவது ஒரு சிறைக்கு போனதாகவோ இல்லை எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணதாகவோ எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. அவங்களோட போராட்டம் என்ன? எங்களுக்கு பதவி கொடுக்கல, பதவிக்கு காசு வாங்கிட்டாங்க, இதுதான் போராட்டம் அவங்களுக்கு. விஜய் கார் முற்றுகை, அவங்களோட அலுவலகம் முற்றுகை, டிவிக்கு அலுவலகம் தான் டிவிக்கு தொண்டர்களே முற்றுகையிடுவாங்க. இதுதான் அவங்களோட முற்றுகை. இதை தான் பண்ணுவாங்க அவங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டோம், இந்த கனிம வளத்தை கொள்ளையிடுறாங்க, அதை தடுத்து நாங்கள் இது பண்ணோம், போராட்டம் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது எங்கேயாவது ஒன்று காட்ட முடியுமானா கிடையவே கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா நான் வந்து இந்த ஊடகத்தில் வந்து இந்த வலைவலிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக பார்ப்பேன். எல்லாமே தெரியும் எனக்கு, ஓரளவுக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த முழுக்க இப்போ அதிமுக திமுக நாம் இத்தனை வருஷம் விமர்சித்தோம், எவ்வளவோ விமர்சனம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க.
நம்ம பண்ணுறது வந்து இது வந்து ஒரு வியாபார அரசியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. யாரும் ஒரு நமக்கு சேவை பண்ணுறோனாலாம் இல்லை, பண்ணலை. அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க சரியில்லைன்றதை நாம் வந்திருக்கோம். நாம் தமிழர் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். தமிழக வெற்றிகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் அது மாற்றணும்னு வந்தீங்களா, இல்லை நீங்களும் அதே தான் இன்னும் நவீன முறையில் பண்ணியிருந்தீங்களா எங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த காணொலியில் வெளியிட்டிருக்கேன். இது வந்து இதை பார்த்து அந்த டிவிக்கு தொண்டர்களாக ரசிகர்கள் யாராக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு இல்லை, நான் பேசுகிற தவறு இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு பதில் கொடுங்க. இதே மாதிரி காணொலிகள் போடுங்க, இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன, எந்த ஒரு டிவிக்கு ஆதரவு வலைத்தளத்தில் பார்த்தாலுமே அந்த கமெண்ட் செக்ஷனை மட்டும் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது எது நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்கன்னா அதுக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை நீங்கள் உள்வாங்கி அதை வந்து நல்லதாக இருக்கணும் கெட்ட எதுவாக இருந்தாலும் உள்வாங்கணும். அது வேறு கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, நம்ம கட்சியாக இருப்பாங்க, நல்லதாக எடுத்துக்கோங்க. அது வேறு கட்சிக்காரங்க கூட நம்மளுக்கு தேவையானதையும் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இது ஒன்று போட்டு விட வேண்டியது. அப்படியா? அது உங்கள் மனசில் தோன்றது போடுவீங்க, யார் என்ன சொன்னால் அதை பற்றின கவலை இல்லை அப்படின்றத சொல்லுங்கள். அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அரசியலுக்கு வரவே தேவையில்லை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணின்னு போகலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு தான் இது இந்த பதிவு போட்டேன். அதே மாதிரி சும்மா மைக்கு நம்மக்கிட்ட நீட்டுறாங்கன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலுமே நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் பலமுறை அமைச்சராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர். அதே போன்று அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி திமுகவிலையும் அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச மரியாதைன்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டு அருகில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு பெரிய நம்மட மூத்த வயிற்றில் மூத்தவரில் வாடா போடான்னு சொல்லுவோமா, ஆமாம் ஏமான்னு பேசுவோமா நம்ம அது ஒரு அதாவது பொது வெளியில் பேசுவோமா, நம்ம தனிப்பட்ட வீட்டுக்குள்ளே அவங்க அடங்குறான் அப்படின்னு கூட பேசுவோன்னு வச்சுக்க, பிடிக்கலன்னா பேசிடுவோம், அது வேறு. ஆனால் பொது வெளியில் அதுவும் ஒரு ஊடகத்தில் ஒரு மைக்கை நீட்டி கேள்வி கேட்கும்போது அவன் ஸ்டாலின், அவன் சீமான், அவன் உதயநிதி, அவன் இப்படிலாம் பேசுவோமா? இதெல்லாம் இப்படிலாம் பேசிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு மைண்டில் இருக்கீங்கன்ட்டு நீங்களே ஒரு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் பேசிட்டா அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னா குடிச்சிட்டு பேசுகிறீங்களா சொல்லுங்கள். நார்மலாக இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஒன்று மனநலம் பாதிச்சிருக்கணும், இல்லை ஏதாவது போதைப்பொருள் பயன்படுத்திருக்கணும். ரெண்டில் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி. அப்போ ஏதோ அப்போ என்ன பேச எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறேன். என்ன அர்த்தம்? அப்போ நீங்களாக இல்லை, நீங்கள் ஒன்று மது பயன்படுத்துறீங்க, ஏதோ ஒரு போதைப்பொருள் பயன்படுத்துறீங்க, இல்லை நீங்கள் மென்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. அங்கே ஒரு பொண்ணு அதேமாதிரி தான் பேசி தூய்மை பணியாளர்கள் 10 பேரை வச்சுருக்காங்க, 20 பேரை வச்சுருக்காங்க அப்படி இப்படி பேசுகிறது. ஸ்டாலின் முதல்வரை வந்து தப்பான கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, சீமான் அண்ணாத்துக்கு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு காணொலியை வந்து மன்னிப்பு கேட்குறது. நீங்கள் செருப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் அது சரியாயிருமா சொல்லுங்கள்? அது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மைக்கை கொண்டு போய் அவங்ககிட்ட நீட்டுறீங்களா, அவங்கள செருப்பில் அடிக்கணும். எதுக்கே சும்மா அவங்க அவங்ககிட்ட போய் எதுக்கே மைக்கை நீட்டுறீங்க? நீங்கள் அவங்களுக்கு ஒரு மயிரும் தெரிலான்னு தெரியுது, அப்போ எதுக்கு மைக்கை கொண்டு போய் அவங்ககிட்ட நீட்டுறீங்க? அதனால் நாம் தமிழ் தொண்டர்கள் அப்படியே டக்குன்னு அரசியலில் பேசி தள்ளிடுவாங்களா, புரட்சிகரமாக அப்படியே எல்லாத்தையும் பேசி தள்ளிடுவாங்களா அவங்க? அதுக்கு போய் மைக்கை நீட்டுறீங்க கொண்டு போய்ட்டு உங்கள் வீவுக்காக என்ன மயிர் வேணால் பண்ணுவீங்களா நீங்கள்? இனிமேல் வந்து எவனாவது அதாவது ஆக்கப்பூர்வமாக பேசுனா மட்டும் அது சரி, பேசுனாங்க ஓகே, அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியாமல் பேசுகிறாங்க, அது எதுக்கே பதிவிடுறீங்க? அறிவு கட்ட ஊடகவியலாளர்கள் எதுக்கு பதிவிடுறீங்க? அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு தரமான மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறாங்களோ அதை பதிவிடுங்க. நீங்கள் எடுத்தீங்க ஓகே, மைக்கை நீட்டினீங்க, அவங்க பேசுனாங்க, அது எதுக்கு பதிவிடுறீங்க? அந்த கருமத்தையெல்லாம் பார்க்கணுமா? நம்ம பார்த்து நாம் டென்ஷன் ஆகணுமா? நீ ஊடகவியலாளர் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் சும்மா அந்த திரையில் பார்த்துட்டீங்கன்றதுக்காக மொத்தமாகவே அவரை வந்து புகழ் பாடிக்கிட்டு இது பண்ணி அவர் வந்து அப்படியே கடைசி நம்பிக்கையும் அவர் ஒற்றை நம்பிக்கை கடைசி. அது எப்படியே கடைசி நம்பிக்கை ஆகும்? இது வரைக்கும் எந்த இடத்துல வந்து எந்த இஷ்யூக்காக அவர் வந்து இது போராடிருக்காரு, இது பண்ணிருக்கான்னு சொல்லுங்கள். கடைசி நம்பிக்கை நான் ஒத்துக்கிறேன். தமிழ் மொழி காக்க போராடினாரா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாதி பிரச்சனைகளை பெண்கள் கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு, வன்புணர்வு நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, இவ்வளோ ஊழல் நடக்குது, 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இதை பற்றியெல்லாம் எதை பற்றியாவது அக்கறை இருக்கா? எதை பற்றியாவது பேசியிருக்கா? எதுக்காவது ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? இல்லை அவர் வராட்டியும் பரவாயில்ல, தொண்டர்களில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்ட வரை போராட விட்டுருக்காரா? டோல்கேட்டு இருக்குது, டோல்கேட்டில் வந்து ஒரு முறை ஒரு டோல்கேட்டை கட்டிட்டு
பல வருடங்கள் வந்து அவங்க வந்து அதை வசூலிக்கிறாங்க. இதெல்லாம் யார் கேட்பாங்க? இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் இருக்குங்க. எங்கே பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான் இருக்குது. ஓகேங்களா? இதனால் எதுக்காவது குரல் கொடுக்குறீங்களா? ஆனால் நாங்கள் வந்துடணும் ஆட்சி அமைச்சர், நாங்கள் எம்எல்ஏ ஏறணும், எம்பி ஏறணும், முதலமைச்சர் ஏறணும். அவர் வந்தால் செஞ்சிருவாருங்க. அவர் வந்தால் மாற்றம் ஏற்படும். எப்படிங்க மாற்றம் ஏற்படும்? என்னங்க ஏற்படும்? அதுக்கான வழிமுறைகள் என்னங்க பண்ணியிருக்காரு? கல்வியில் நான் இதெல்லாம் பண்ணுவேன், மருத்துவத்தில் இதை பண்ணுவேன், சாலைகள் இப்படிலாம் இருக்கணும், நான் இப்படிலாம் இதுதான் எனக்கு கனவு. அண்ணா சொல்கிறார்ல, பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டுகள் பசுமை திட்டம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எதனா திட்டம் இருக்கா? கல்விக்கு எதனா திட்டங்கள் இருக்கா? மருத்துவத்துக்கு எதனா திட்டங்கள் இருக்கா? கடனை தீர்க்கிறதுக்கு எதனா திட்டம் இருக்கா? தற்சார்பு பொருளாதாரத்தில் எதனா திட்டம் இருக்கா? எந்த திட்டமும் கிடையாது. ஆனால் அவர் வந்தால் செஞ்சிருவார். எப்படி செஞ்சிருவார் வந்தால்? யோசிங்க மக்களே, யோசிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாங்கள் அதாவது திரும்ப திரும்ப இன்னொன்று நீங்கள் சொல்கிறது, எங்களை விமர்சிக்கிறீங்க, ஏடிஎம்டிஎம்கே விமர்சிக்கிறதில்ல. எத்தனை வருஷமும் அவங்கள விமர்சித்தோம், இதுமேல் விமர்சித்து தான் இருக்கும். அவங்க இப்படி தான் தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் தான் மாற்றம் நாங்கள் புதுசாக பண்ணுறோன்னு வரீங்களா? ஆனால் நீங்களும் திரும்ப அவங்க பண்ணுறதே பண்ணும்போது தான் உங்களும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, இல்லை வேறு உங்கள் பர்சனல் சவுண்டிங்க, இதை பற்றி நாங்கள் எதுவும் கேட்க போகிறதில்ல. அரசியல்னு வரும்போது மக்களின் வரிப்பணத்தில் நீங்கள் ஆட்சி செய்யணும் ஆசைப்படும் போது, ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கும் போது, ஒரு எம்பி ஆக நினைக்கும் போது, ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கும் போது, அந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படும் போது இந்த எல்லா விமர்சனங்களும் வரும். அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். சரியா? ஒவ்வொரு குடிமக்களும் கேள்வி கேட்க தகுதியானவர்கள் தான் அரசியல் பொறுத்தவரை. ஸோ இனிமேல் வந்து எங்களுக்கு மக்கள் ஓட் போடுறாங்க, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இப்போது அதே மாதிரி எல்லா கட்சியும், நாம் தமிழ் கட்சியும் நீங்களும் விமர்சிக்கலாம், தவறுகள் தான் சுட்டி காட்டலாம், அதை திருத்திக்குவாங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்கிறது நீங்கள் திருத்திக்கங்க. இதுதான் மக்களுக்கு நல்லது, மக்களாட்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.